ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து இருக்கும். முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு ரவையை வந்து நான் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் ரவையை கூட வறுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு டீஸ்பூன் எண்ணெயை கூட சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். நெய் சேர்த்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். அதனால் ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நான் இப்போ நல்லா வறுத்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரவையை. இப்போ இந்த ரவையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு திரும்பவும் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே அதே கடாயை நான் வச்சுட்டு கடாயில் எண்ணெயை வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை வந்து பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி பருப்பு பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா இந்த மாதிரி மெல்லிசா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். மிளகாவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக கீறி விட்டுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற மிளகா ரொம்ப காரம் அப்படிங்கிறதுனால 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 4-5 மிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளி பழம் எடுத்து உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். 4-5 பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். ஒரு கேரட் எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடுறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நான் வந்து குக் பண்ணிக்க போகிறேன். குறைஞ்சது 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் பண்ணணும். வேணும்னா நீங்கள் காய் வேகிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சேர்க்குற தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொடியாக காய்கறிகளை கட் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நம்ம சும்மா லைட்டாக கடாயிலே குக் பண்ணாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டியதே இல்லை. மூடியை போட்டு குக் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடும். அந்த ஈரப்பதத்துலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகளை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். எல்லா காய்கறிகளும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த ரவையை இது கூட சேர்த்துட்டு கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிட்டால் போதும். ஏற்கனவே வறுத்ததுனால ரொம்ப நேரம் நம்ம வந்து வதக்க தேவையில்ல. 1 நிமிஷம் லைட்டாக எல்லாத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். ரவையை எடுத்த அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு இந்த தண்ணியை சேர்த்து தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்புமா வந்து செய்ய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ரவையில் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உப்புமா வந்து ரொம்ப உதிரி உதிரியாக கிடைக்கும். அதே சமயம் ரவையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இன்னும் 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த 1/2 கப் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்திருந்த 1.5 கப் தண்ணியும் சேர்த்து நான் வந்து கலந்து கொடுத்துட்டேன். இப்போ லைட்டாக இந்த மாதிரி கரண்டியை வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1 நிமிஷத்துக்கு அப்படியே குக் ஆகட்டும். திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா மூடி எடுத்துகிட்டு லைட்டாக கலந்து கொடுத்துக்கிட்டு மூடியை போட்டு மூடி வச்சு 1 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 இல்லை 4 முறை நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். ஒரு 3-4 நிமிஷத்தில் ரவை வந்து நல்லா வெந்து வந்துடும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மூடியை மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடைசியாக இது கூட பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக உப்புமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் உப்புமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இனி உப்புமா அப்படின்னு சொன்னாலே வீட்டில் யாரும் தெரிச்சு ஓட மாட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்புமா ரெசிபி இருக்கும். அதுவும் நம்ம காய்கறிகளெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வெறும் உப்புமாவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
வேணும்னா தேங்காய் சட்னி கூட லைட்டாக நீங்கள் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு செஞ்சுக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டில் உப்புமாவை உதிரியாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.